இந்த அரசியலை விட்டு போக வேண்டும் என்று உங்கள் மனதுக்கு தோன்றியிருக்கிறதா? நீங்கள் அந்த மாவை சேனாதிராஜாவை பற்றி கூறியிருந்தீர்கள், திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே உங்களை காணக்கூடியதாக இருக்கவில்லை. இவ்வாறு வலிகாமம் வடக்கிலே 9 உறுப்பினர்கள் அரசாங்க கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருப்பது நாங்கள் அதை சவாலாக எதிர்கொள்ளவில்லை, நம்பித்தான் வாக்களித்தார்கள். சந்திரசேகரன் அவர்கள் வந்து கூறியிருந்த அந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை, ஒரு சாட்டு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சி காலத்திலே அதிகமான காணி வடக்கிலே விடுவிக்கப்பட்டிருக்கு? வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்குரிய பலாலி சந்தியில் உள்ள இங்கு உங்களுடைய சபை இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கடற்கரையை அன்றிய பிரதேசங்களில் பிரதேச சபைக்கு வருமானம் வருகின்ற இவ்வாறு செய்ய முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியான நிலைமையிலே. இந்த பிரஜாசக்தி என்பது பிரதேச சபைகளுக்கு ஒரு சவாலான விடயம். தேர்தலில் கேட்டு தோல்வி அடைந்தவர்களை அடுத்த தேர்தலிலே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அவர்கள் இப்பொழுது சொல்கிற சாட்டு போக்கு. குறிப்பாக தையட்டி விகாரைக்கு ஏற்கனவே 20 பிறப்பு காணி இருக்கின்றது. வழக்கில் சென்றால் அந்த வழக்கை சாட்டி அந்த காணி விடுவிக்கப்பட திறக்கப்படும். வழக்கு தாக்கல் செய்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது? இந்த காலவரையறைக்குள் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வழக்கு தாக்கல் செய்வோம் என்கின்ற என்னுடைய இலக்கு இந்த மக்களுடைய காணி விடுவிப்பு. ஏன் கட்சிக்குழுவாரான நிலைமைகள் உருவாகின்றது? கட்சி அழைப்பு விடுக்கிறது உங்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுங்கள் என்று. இதற்கு உங்களுடைய பதிலப்படி இருக்க போகும். வணக்கம், நான் எஸ்டி சுமன். ஒரு அரசியல் பிரமுகருடனான நேர்காணலை மேற்கொள்வதற்காக இன்று காங்கேசன்துறை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தனை சந்தித்து தற்போது நாட்டில் இடம்பெறுகின்ற அரசியல் சூழ்நிலை, அதே போன்று வலிவடக்கு பிரதேச சபையின் நிலைமைகள் தொடர்பான கலந்து ஆலோசிப்பதற்காக வருகின்றிருக்கின்றோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம். தற்போது ஆட்சி அமைத்து கடந்த மாதம் 6ஆம் மாதம் 18ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஆளுகைக்குள் வந்திருக்கின்றது. 8 மாதங்களை கடந்திருக்கின்றது. இந்த 8 மாதங்களுடனான பயணம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? சரியான முறையில் போகிறதா அல்லது எதுவும் தடங்கள் இருக்கிறதா? குறிப்பாக கடந்த 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் சபையை பொறுப்பேற்ற பின்னர் சபை விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்த நிலைமையில் அபிவிருத்தி திட்டங்களும் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தன. அதேபோல் எங்களுடைய பிரதேசங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமான எங்களுடைய கோரிக்கைகளும் அதிகரித்து செல்கின்ற மக்களும் எங்களுடன் இணைந்து அந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் எங்கள் தற்போதைய சூழ்நிலை காரணமாக பொருளாதார நிலைமைக்கு மேலாக இன்றைக்கு உலக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை காரணமாக எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒரு மந்தகதி ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாளாந்தம் விலைகள் ஏற்பட்ட நிலைமை காரணமாகவும் எரிபொருட்களில் பற்றாக்குறை காரணமாகவும் அரசாங்கம் மின்சார விளக்குகளை அணைக்க சொல்லியும் அதை எரிபொருள் பாவனைகளை குறைக்க சொல்லி மின்சார பாவனைகளை குறைக்க சொல்லி நிலைமையில் எங்களால் ஒப்பந்தங்களுக்கான கொள்ள முடியாமல் இருக்கின்ற நாளாந்த விலையேற்றங்களால் ஒப்பந்தக்காரன் தங்களுடைய விலைகளை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறார். தற்போது அபிவிருத்தி திட்டங்கள் ஒரு தேக்க நிலையில் இருந்தது. ஆனால் கடந்த டிசம்பர் வரை கடந்த ஆண்டிற்குரிய எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் வேகமாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றன. உங்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியின் சார்பிலே 3வது தடவையாக இந்த பிரதேசத்தினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். எப்போதாவது நினைத்திருக்கின்றீர்களா இந்த அரசியலை விட்டு போக வேண்டும் என்று உங்கள் மனதுக்கு தோன்றியிருக்கிறதா? இல்லை. இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும், அந்த உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் 2010க்கு பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு அங்கத்தவராக ஆயுட்கால அங்கத்தவராகவும் குறிப்பாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய வலிகாமம் வடக்கிலே இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும், அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பொருத்தமான ஆளென எங்களுடைய மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களால் இந்த பிரதேசத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த 2011ஆம் ஆண்டு. அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமான சகல போராட்டங்களையும் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான சகல தரவுகளையும் உலக நாடுகளுக்கும் வருகின்றவர்களுக்கும் தகவல்களை வழங்குகின்ற நபராக இருக்கின்ற ஒரு மக்களுடைய ஏனைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும், அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற என்னுடைய முயற்சியாகவும் இருக்கின்றது. எங்களுடைய கட்சியின் கொள்கையாகவும் இருக்கின்றது. எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆகவே தொடர்ச்சியாக அவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுவதுதான் எங்களுடைய இலக்கியமாக இருக்குது. ஆகவே எக்காலத்தில் நான் இந்த அரசியலை விட்டு விலக வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. நான் ஒரு அரச உத்தியோகராக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் அரச உத்தியோக பணிகளை செய்கின்ற நேரத்தில் இந்த பிரதேச மக்களுடைய விடுதலைக்காகவும் அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். நீங்கள் அந்த மாவை சேனாதிராஜாவை பற்றி கூறியிருந்தீர்கள்.
சில தினங்களுக்கு முன்பாக மாவை சேனாதி ராஜாவினுடைய ஒரு உருவச்சிலை ஒன்று இந்த பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே உங்களை காணக்கூடியதாக இருக்கவில்லை. உங்களுக்கு அந்த இடத்துக்கு வருவதற்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை? நிச்சயமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நான் அன்றைய இல்லம் எங்களுடைய தவிசாளர்கள் ஒன்றியத்தினுடைய கூட்டம் கண்டி மாவட்டத்தில் நடைபெற்றதனால் அங்கு சென்ற வேண்டிய நிலைமை காரணமாக நான் அதில் பங்கு பெற்றவில்லை. ஆனால் அவருடைய ஆத்ம சாந்தி அடைய நாங்கள் இப்பவும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இலட்சியங்கள் வெல்வதற்காக நாங்கள் ரெண்டுமே உழைப்போம். இதற்கு முதல் இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த இறுதியாக இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தல்களிலே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசு ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் சார்பிலே அதிக உறுப்பினர்கள் 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இவ்வாறு வலிகாமம் வடக்கிலே 9 உறுப்பினர்கள் அரசாங்க கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருப்பது எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி உங்களுக்கு சவாலாக இருக்கிறது? அது நாங்கள் அதை சவாலாக எதிர்கொள்ளவில்லை. கடந்த காலங்களிலும் அரசாங்கம் சார்பாக இருக்கின்ற கட்சிகளின் அங்கத்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இபிடிபி அங்கத்தவர்கள் 6 பேர் இருந்திருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியை தேசிய கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். 10 பேர் அவர்களுடைய கட்சியை ஆக்களாக இருந்திருக்கின்றார்கள், ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள். இது 9 பேர் வந்தது எங்களுக்கு பெரிய இதில்லை. ஆனால் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமாக வந்த காரணம், அவர்கள் ஒரு விடுதலை இயக்கம் நாங்கள் இந்த மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் என்ற கூறி அண்மையில் கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தெரியும் உங்களுக்கு, அந்த இளைஞன் தங்களுடைய காணிகளை நாங்கள் விடுவித்த பிறகு தான் இந்த கூட்டத்துக்கு வருவேன் என்று சொல்லி போட்டு பிறகு வந்து நீங்கள் செய்கிறீங்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த இவ்வளோ காலமாக இவங்களுடைய காணிகள் நீங்கள் விடுவிக்கப்படவில்லை, இப்பொழுது அந்த காணி விடுவிப்பு நம்ம எதுவும் கதைக்கவில்லை என்றவர்கள் மீது குற்றச்சாட்டு நம்பித்தான் வாக்களித்தார்கள். உண்மையாக பலாலி வடக்கிலே மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த மக்கள் அங்கே பலாலி வடக்கிலே சேர்ச்சிலே நடைபெற்ற கூட்டத்திலே சந்திரசேகரன் அவர்கள் வந்து கூறியிருந்தால் நாங்கள் உங்களுடைய காணி விடுவிப்பு பிறகுதான் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவேன் இருந்தால், ஆனால் வர வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கின்ற வேண்டும். அதே போல் பலாலி மேற்கு போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கிய 6ஆம் வட்டாரம் இதுவரை மக்கள் குடியேற்றப்படவில்லை. அவ்வாறான வட்டாரம் அந்த மக்களும் இவர்களை எதிர்பார்த்து வாக்களித்திருந்தார்கள். தங்களுடைய வட்டாரம் விடுவிக்கப்படும், தங்களுடைய பிரதேசம் விடுவிக்கப்படும், குடியேற்றப்படும் என்ற எண்ணிக்கையோடு இவ்வாறான சிந்தனையில் தான் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இவ்வாறான வாக்களித்திருந்தாலும் இன்றைக்கு 1.5 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஒரு சாட்டுப்போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இப்பொழுது ஒரு தவணை ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், வருகின்ற புத்தாண்டுக்கு முன்னர் குறிப்பிட்ட நிலங்களை விடுவிப்போம் என்று. உண்மையில் அவ்வாறு சொல்ல தேவையில்லை. பல நிலங்கள் இராணுவம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இராணுவம் தோட்டம் செய்து கொண்டு வருகிறார். எங்களுடைய மக்கள் தங்களுடைய பயிற்சியை செய்ய முடியாமல் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாத நிலைமை அவர்களை நம்பினதனால் வாக்களித்திருக்கின்றார்கள். எதிர்காலங்கள் அவர்களுக்கு சரியான சவாலாகவும் இருக்கும் என இந்த மக்களுக்கு சொன்ன விதியங்களை அவர்கள் செய்யாதன் காரணமாகும். வலிகாமம் வடக்கில் அன்னளவாக இன்னும் எவ்வளவு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட வேண்டி இருக்கிறது? குறிப்பாக 6376 ஏக்கர் 76 ஏக்கர் நிலப்பகுதி 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி உயர் பாதுகாப்பு வலயமாக கெசட் பண்ணப்பட்டிருந்தது. உயர் பாதுகாப்பு வலயமாக கெசட் பண்ணப்பட்டிருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2500 மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய நிலப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக 3 கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாகவும் 13 கிராம சேவையாளர் பிரிவு பகுதி அளவிலும் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம், நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லுகின்ற ஆட்சி காலமாக இருக்கலாம். யாருடைய ஆட்சி காலத்திலே அதிகமான காணி வழிவடக்கிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக 2010ஆம் ஆண்டிலே குறிப்பிட்ட அளவு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பின்னர் 2013ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே இங்கே இருக்கின்ற மக்களுடைய வீடுகள், ஆலயங்கள், பாடசாலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மக்கள் வாழ்ந்த இடங்கள் இல்லாமல் செய்கின்ற நிலப்பாட்டிலே 2013ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த இராணுவ கத்ருசிங்கா அவர் கடல் தளபதியாக இருக்கும்போது இங்கே இருக்கின்ற இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இங்கு 2013 மே மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானி மூலம் வடக்கிலே இந்து மகாசமுத்திரம், கிழக்கிலே மேற்கிலே சீமெந்து துறைமுக அதிகார சபையில் உள்ள நிலங்கள், வடக்கிலே மண்ணால் அமைக்கப்பட்டவனை, கிழக்கிலே மண்ணால் அமைக்கப்பட்ட அணை என எல்லைகள் வரையறுக்கப்பட்டு இந்த காணிகளை 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் முழுமையாக, அதிலே 16 கிராம சேவைகள் முழுமையாக, 8 கிராம சேவைகள் பகுதி அளவிலுமா விடுவிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்த 2013ஆம் ஆண்டு அந்த வர்த்தமானி ஒருமித்தலுக்கு எதிராக அந்த வர்த்தமானி ஒருமித்தல் கூட ஒரு பனைமரத்தில் ஒட்டப்பட்டிருந்த அந்த வர்த்தமானிக்கு எதிராக எங்களுடைய வலிகாமம் வடக்கைச் சேர்ந்த 2276 மக்கள் தங்களுடைய வழக்குகளை செய்திருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற நிலைமையும் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் அந்த நல்லாட்சி காலத்திலே விடுவிக்கப்பட்டு தொடர்ந்து பின்னர் கோத்தபாய காலத்திலே குறிப்பிட்ட அளவு குறைங்க 100-200 ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் திரும்ப
ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று 2024 மார்ச் மாதம் 24ஆம் தேதி பலாலி வடக்கு, கிழக்கு, தெற்கு, வசாவளாம் கிழக்கு, வசாவளாம் மேற்கு 5 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக 234 ஏக்கர் நிலப்பகுதி தான் இறுதியாக விடுவிக்கப்பட்ட பிரதேசம். அந்த பிரதேசம் தொடர்ந்து இந்த ஆட்சி அமைக்கப்படும் போது மக்கள் எதிர்பார்த்தார்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என. அந்த நிலைமையில்தான் பலாலி வீதியின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலங்கால பகுதியிலே அந்த பலாலி வீதிக்கு முன்னர் வசாவளான் வித்தியாலயத்திலிருந்து வசாவளான் சந்தி வரை சென்று அச்சுவேலி சென்ற பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும், பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது இந்த வீதிகள் திறக்கப்பட்டிருந்தன, பலாலி ரோட். ஆனால் எப்பொழுதும் ஜனாதிபதி வரும்போது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஜனாதிபதி வந்து சென்றிருக்கின்றார்கள் 2-3 தடவைகள், எந்த நிலங்களும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டின நிலைமையாக இருக்கிறதை ஒழிய உண்மையான செயற்பாடு நடைபெறும். ஆகவே இவ்வாறு இல்லாமல் அரசாங்கம் உடனடியாக இந்த மக்களுடைய காணிகளை விடுவித்து அந்த மக்களுடைய மீள்குடியேற்றம், அவர்கள் தங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், குறிப்பாக வலிகாமம் வடக்கு கடல் வளமும் விவசாய வளம் நிறைந்த இடங்கள், அந்த மக்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தோடு தங்கினாரும். ஒரு காலத்தில் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 1/3 பங்கு மீன் உற்பத்தியை செய்தது மயிலிட்டி துறைமுகம். இன்றைக்கு அந்த மயிலிட்டி துறைமுகத்தில் அந்த மயிலிட்டி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது. அது இவ்வாறான நிலைமை இல்லாமல் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் மயிலிட்டி கடற்தொழிலாளர் சங்கத்துக்கே வழங்குவதென ஒரு செய்யப்பட்டிருந்தாலும் பின்னர் ஒரு மாற்றீடாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த மாற்றீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஏமாற்று வித்தைகளை விட்டுவிட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான காணிகள் ஏதும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்குரிய பலாலி சந்தியில் உள்ள சந்தை காட்டிடம், அதேபோன்று வசாவளான் சந்தைக்கு அருகாமையில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலை, மயிலிட்டி பொது நூலகம், மயிலிட்டியினுடைய ஆயுர்வேத வைத்தியசாலை இருந்த இடங்கள் எல்லாமே காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதே போல் கட்டுமல்லில் இருக்கின்ற எங்களுடைய மைதான காணி விடுவிக்கப்படவில்லை. வசாவளானிலுடைய மைதானத்தின் ஒரு பகுதி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. இவ்வாறான இல்லங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் விடுவிக்கப்படாமல் இருக்க. காங்கேசுந்தரையிலே எங்களுடைய சிறுவர் பூங்கா இருந்தாலும் சிறுவர் பூங்காவுக்கு செல்கின்ற வீதி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதே போல் அதனோடு இணைந்த இந்த பழைய பஸ் தரிப்பிடம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. இவ்வாறான நிலைமையில் தான் நாங்கள் சபையை செல்ல எங்களுடைய வருமானம் தரும் மூலங்கள் எல்லாமே இராணுவங்களுடைய கைகளில் இருந்திருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது கதைக்கின்ற இடம் கூட 2023ஆம் ஆண்டு மாசி மாதம் 4ஆம் தேதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பல தடைகள் ஏற்பட்டிருந்த துறைமுக அதிகார சபைக்கு எடுக்க போகிறோம் என்று குழப்பி அடித்து கொண்டிருந்த நிலைமையில் நாங்கள் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி சபையை பொறுப்பேற்ற பின்னர் முதல் கட்டமாக இதை அபிவிருத்தி சேவைக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த இடம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பிரதேச சபையினுடைய தலைமை காரியாலயமாக இருந்த இடம். உங்களுடைய ஆட்சி காலத்தில், இந்த தற்போதைய ஆட்சி காலத்தில் இதில் புனரமைக்கப்பட்டு இங்கு உங்களுடைய சபை இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிச்சயமாக அதற்கான முன்னேற்பாடாக நாங்கள் சுற்றி இருக்கின்ற மதில்கள் 9 மில்லியன் ரூபாய் செலவிலே புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைய மதில்கள் கட்டப்பட்டு முடிக்கின்றன. அதே நேரத்தில் எங்களுடைய தலைமை அலுவலகத்தை 4 மாடி கட்டிடங்கள் கொண்ட சகல வசதி கொண்ட கலாச்சார மண்டபங்கள் அமைப்பதற்காக நாங்கள் LLFD லோன் நூடாக செய்வதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறோம். அதுக்கான ஒரு கூட்டம் கொழும்பில் நடைபெற இருந்த நிலைமை தற்போதைய பொருளாதார நிலைமையின் காரணமாக அந்த கூட்டங்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் நூல் நிலையம் கட்டுவதற்கான நிதி எங்களுடைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்டு அபிவிருத்தி ஒதுக்கமாக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கோம். அந்த நிதியும் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டபடி இருக்குது. விரைவிலே நாங்கள் எங்களுடைய பொறியியலாளர்கள் மூலம் அந்த ஏற்கனவே இந்த பலர் இந்த கட்டத்தை அகற்றி அதை மதிப்பீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். நாங்கள் எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நிறைவு செய்வோம். காங்கேசன்துறை கடற்கரை என்பது சுற்றுலா பயணிகளை கவருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த கடற்கரையை அன்றிய பிரதேசங்களில் பிரதேச சபைக்கு வருமானம் வருகின்ற இடங்கள் தற்போது அடையாளப்படுத்தப்பட்டு அதற்குரிய வேலைகள் தற்போது எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்படுகிறது? குறிப்பாக காங்கேசுந்தரை உல்லாச பயணிகள் ஒரு வருகை பிரதேசமாக இருக்கின்றது. காங்கேசுந்தரை லைட்டோடு சேர்ந்த எங்களுடைய சிறுவர் பூங்கா கடற்கரை பகுதிகள் ஒரு நல்ல சுற்றுலாவுக்கான ஒரு கடற்கரை பிரதேசமாக இருக்கின்றது. அந்த பிரதேசத்தை நாங்கள் இன்னும் இராணுவத்தின் படியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. அப்பொழுது நாங்கள் இராணுவத்தின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய சைக்கிள் பார்க்கை இப்போ நடத்துகின்றோம். ஏனைய பிரதேசங்கள் இன்னும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கின்றது. அவ்வாறு இருந்தாலும் சிறு சிறு அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டிலே 12 மில்லியன் ரூபா பெறுமதியில் எங்களுடைய மெலசல ஊட வசதிகளை மக்களுக்கு, அந்த சுற்றுலா பயணிகள் வருபவர்களுக்கு போதுமான மெலசல ஊட வசதிகள், உடுப்பு மாற்றுவதற்கான அறைகள் உட்பட செய்வதற்கான ஒரு ஏற்பாடும், அதே போல் கடற்கரையிலே ஒரு பீச் வாலிபால் செட், அதே விட மக்கள் தங்கி செல்லக்கூடிய வகையிலான கட்சிகளை இடப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையிலான சேர்த்துகளை இந்த ஆண்டு நாங்கள் நடக்கிறதுக்கான அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கான மதிப்பீடுகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. மிக விரைவிலே அதுக்கான விண்ணப்பங்களை கூற முடிந்தாலும் நாட்டில் இருக்கின்ற தற்போதைய பொருளாதார நிலைமையில் எவ்வாறு அதை செய்ய முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியான நிலைமையிலே காணப்படுகிறது. வலிகாமம் வடக்கு பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற போது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, துறைமுகம் இருக்கின்றது.
இவ்வாறு இந்த மிக பிரதானமான 2 விடயங்கள் இருக்கின்ற இந்த பிரதேசத்திலே இதனை வைத்து பிரதேச சபையின் வருமானத்தை ஈட்டக்கூடிய நடைமுறைகள் ஏதும் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா வருங்காலம்? நிச்சயமாக எங்களுக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். மாகாண சபை உறுப்பினர்களை மாகாண சபை இருக்கின்றது, ஆனால் உத்தியோகத்தரை கொண்டது. உறுப்பினரை கொண்ட மாகாண சபை ஒன்று உருவாக்கப்படும் போது தான் நாங்கள் நியதி சட்டங்களை உருவாக்க வேண்டும். சர்டியூட் உருவாக்குவது மக்கள் பிரதிநிதிகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எங்களுடைய சர்வதேச விமான நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய சர்டியூட்டுகளை நாங்கள் உருவாக்கினால் அந்த வருமானங்களை பெற முடியும். துறைமுகம் காங்கேயத்துறை துறைமுகம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்ற அதுக்கான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. அதற்குரிய சர்டியூட்டை உருவாக்கினால் தான் செய்ய முடியும். அதே போல் மீன்பிடி துறைமுகம், மயிலடி மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு பிரதானமான பொருளாதார மையமாக இருக்கின்ற இடத்திலும் நாங்கள் சர்டியூட்டை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றோம். அதே போல் எங்களுடைய பெட்ரோலிய குதம் இருக்கின்ற இடத்திலேயும் நாங்கள் சர்டியூட்டுகளை நிதி சட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும். அந்த மூலம் கூடுதலான வருமானங்களை பெறக்கூடிய, அதே போல் எங்களுடைய பிரதான போக்குவரத்து மார்க்கமாக இருக்க தரவழி போக்குவரத்தும் புயல போக்குவரத்தும் ஆரம்பம் முடிவும் காங்கேயசுந்தரையில் தான் இருக்கின்றோம். ஆகவே எல்லா போக்குவரத்து மார்க்கமாக இருக்கின்ற காங்கேயசுந்தரையில் உள்ள எங்களுடைய ஒரு போக்குவரத்து கப்பாக இருக்கிற இடத்திலே நாங்கள் ஒரு சிறந்த வடிவமைக்கப்பட்ட ஒரு பஸ்ஸை உருவாக்கி அதன் மூலமான பொருளாதார ரீதியான கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற வணிகத்தலங்களை உருவாக்குவதன் மூலம் கூடுதலான வருமானத்தை உழைக்கக்கூடிய செயற்பாடு இருக்கும். ஆகவே அதற்கு எங்களுக்கு முதலில் மாகாண சபை மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட ஒரு சபையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கத்திலே பிரஜாசக்தி என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் குறிப்பாக தமிழரசு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற சபைகளாக இருக்கலாம், தமிழ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற சபைகளாக இருக்கலாம். இவ்வாறான சபைகளில் பெரும்பாலான வகையிலே இந்த பிரஜாசக்திக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பிரஜாசக்தி என்பது பிரதேச சபைகளுக்கு ஒரு சவாலான விடயம். பிரதேச சபைகளை இல்லாது ஒழிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியால் கொண்டு வரப்படுகின்ற திட்டம் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதனை? நிச்சயமாக அரசு தன்னுடைய கொள்கை வகுப்பிலே இது ஒரு பொருளாதார ரீதியாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகிற துறையாக இந்த பிரஜாசக்தியை காட்டிக்கொண்டாலும் இங்கே நடைபெறுகின்ற செயற்பாடுகள் உள்ளூராட்சி மன்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக, உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த உறுப்பினர் யாவரையுமே உள்வாங்கப்படாமல் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் கேட்டு தோல்வியடைந்தவர்களை உறுப்பினர்களாக கொண்டு இந்த பிரஜாசக்தி திட்டங்களை உருவாக்கி அதன் மூலம் அதை செய்கிறதுக்காகவும் தாங்கள்தான் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திகளை செய்வதாகவும் கூறிக்கொண்டு மக்களை குழப்பி அளித்து கொண்டு செல்கிறார். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த இவ்வாறான செயற்பாடுகள் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய வீதிகள் புனரமைப்பு, வீதி மின்விளக்கல் பொருத்துதல், இவ்வாறான செயற்பாடுகள் செய்கின்ற துப்புரவு செய்தல் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது தங்களுடைய செயற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள். ஆனால் இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்ற போது சமூக சக்தியூடாக தாங்கள் செய்கிறோம் என ஒரு அடையாளப்படுத்தி அதை மக்களை திசை திருப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதற்கு எதிராகத்தான் இந்த பிரதேச சபையிலே தங்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த வட்டார உறுப்பினர்கள் தங்களை புறந்தள்ளி இவர்கள் இவ்வாறு செய்வதனால்தான் சகல சபைகளின் வடகிழக்கிலே இந்த பிரஜாசக்திக்கு எதிரான ஒரு செயற்பாட்டு தீர்மானங்களை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் அந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவர்களை உள்வாங்கப்பட வேண்டும். ஆனால் இங்கிருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே அந்த மக்கள் உருவாக்கப்படுவார்கள் சொன்ன போதும் அது புறந்தள்ளப்பட்டே வருகின்றது. இவ்வாறான நிலையில் இவர்களால் ஒரு சீரான அபிவிருத்திகளை செய்ய முடியாது. தற்போது இருக்கின்ற நிலைமையில் 2 மில்லியன் ரூபாய்கள் ஒவ்வொரு கிராம சபையாளர் பிரிவு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது பொருளாதார ரீதியான செயற்பாடுகளுக்கு இருக்கின்றது. அதாவது கூட்டு பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான செயற்பாடுக்காக இருக்கிற ஒழிய உள்ளூராட்சி மன்றம் கண்ட செயற்பாடுகள். ஆனால் இவர்கள் மக்களுக்கு காட்டிக்கொள்வது உள்ளூராட்சி மன்ற செயற்பாடு தாங்கள்லாம் செய்ய போகிறோம். இவ்வாறான குழப்ப நிலைமை காரணமாக தான் இந்த பிரஜாசக்திக்கு எதிரான ஒரு தீர்மானங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக எடுக்கப்பட வேண்டியது காணப்படுது. பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயத்திலே என்னென்ன விடயங்களை செய்து தர வேண்டும் என்கின்ற திட்ட வரைவுகள் நீங்கள் அரசாங்கத்துக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறீர்கள் இதுவரை? நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே நடைபெற வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பிரதேசத்தில் இந்த மீள்குடியேற்ற பிரதேசங்களில் செய்யப்பட வேண்டிய வீதி அபிவிருத்தி, அதேபோல எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்காக இந்த பிரதேசத்திலே இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டிய ஏசியன் அதாவது 2026 தொடக்கம் 2030 வரை காலப்பகுதியிலே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினூடாக சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. அவ்வாறான திட்டத்திலே இவ்வாறு சுற்றுலாத்துறையில் என்னென்ன செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற பாரிய திட்டங்களை அவர்களுக்கு கையளித்திருக்கின்றோம். அதற்கான செயற்பாடுகளை மாகாண பொது சேவை உள்ளூராட்சி அமைச்சு அதற்கான செயற்திட்டங்களுக்கான கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி அதற்கான செயற்பாடுகள் செய்கின்றோம். அதேபோல் எங்களுடைய தலைமை அலுவலகத்தை இங்கே கொண்டு வருவதற்காக எங்களுடைய உள்ளூராட்சி கடன் நிதியத்தின் ஊடாக கடன்களை பெற்று அதை எவ்வாறு செய்து முடிப்பது, அதேபோல் எங்களுடைய மைதான அபிவிருத்திகளை செய்வது, இவ்வாறான ஒரு சுற்றுலாத்துறைகளின் ஊடாகவும் எங்களுடைய வருமானங்களை அதிகரிக்கின்ற செயற்பாடுகளுக்காக, அதேபோல் 2024 ஆண்டிலே சிறந்த செயல்திறன் ஊடாக எங்களுக்கு 15 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில்
கலிபவுசர் ஒன்று எடுத்திருந்தோம். ஏனென்றால் அதனூடாக வருமானம் மக்களுக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் சோக்கெட் ஃபிட்டாக இருக்கிறபடியாக டாய்லெட் இருக்கிறதுக்கு அந்த கழிவாய்த்தல் வசதியை செய்வதற்கு ஒரு புதிய கலிபவுசர் ஒன்றை வாங்கியிருக்கிறோம். அதே போல் 2025ஆம் ஆண்டுக்குரிய எங்களுடைய 25ஆம் ஆண்டிலே சில செயற்பாடுகளை மேற்கொண்டதற்காக திரும்ப 15 மில்லியன் ரூபாய்கள் ஒரு எங்களுக்கு கிராண்டாக கிடைக்க இருக்கிற நிலைமையில் கடந்த வார கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. காங்கிரஸ் எங்களுடைய சந்தை பகுதியிலே கடை தொகுதிகளை அமைத்து வருமானங்களை அதிகரிக்கின்ற செயற்பாடு. இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய சபையின் வருமானத்தை அதிகரிப்பதனூடாக இங்கே இருக்கின்ற மக்களுடைய பொருளாதார வசதிகளை அதிகரிப்பதால் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தீர்கள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடைய விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிப்பதாக கூறித்தான் வாக்குகளை பெற்று 9 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற காலத்திலே அதிகமான காணிகள் விடுவிக்கப்படுகின்ற போது அடுத்த தேர்தலிலே வலிகாம்படக்கு பிரதேசவில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என நினைக்கிறீர்களா? நிச்சயமாக ஒருபோதும் இல்லை. இந்த கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் 1999ஆம் ஆண்டிலே வலிகாமம் வடக்கு பிரதேசம் யாழ்ப்பாண மாநகர சபையும் மட்டுமே தமிழர் விடுதலை கூட்டணி, அப்பொழுது தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியாக இயங்கிய காலத்தில் ஆட்சி அமைத்திருந்த ஏனைய பிரதேசங்கள் எல்லாம் தான் மாற்றுக் கட்சிகளிடம் சென்றிருந்தன. மாற்றுக் கட்சிகள் வெவ்வேறு கட்சிகளிடம் சென்றிருந்தன. வலிகாமம் வடக்கு மக்கள் என்றுமே தமிழரசு கட்சியுடைய தமிழ் தேசியத்தின் பெற்றவாட்சி ஏற்படுகின்றவர்கள், அவர்கள் விடுதலை நோக்கி செல்கின்றவர்கள், சில சலுகைகளுக்காக சில செயற்பாடுகளை முன்னெடுக்கிறவர்கள் அல்ல. ஆனாலும் ஒரு நப்பாசை இருந்தது, இவர்களை ஆட்சியை கொண்டு வந்தால்தான் இந்த இராணுவத்திடம் இந்த காணிகளை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதை இன்றைய கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் அந்த மக்களுடைய காணிகளை விடுவிப்பார் என்றதுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லை. அவர்கள் இப்பொழுது சொல்கிற சாட்டுப்போக்கு. அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற பௌதிக ரீதியாக குறிப்பாக பலாலி வீதியின் கிழக்கு பகுதியை விடுவிப்போம் என்று சொல்கிறார்கள். பலாலி வீதியின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற 435 ஏக்கரும் மேற்பட்ட நிலங்கள், அந்த 5 கிராம சபையாளர் பிரிவுகள், அந்த பிரிவுகள் பலாலி வீதியின் கிழக்கு பகுதியில் எங்கேருந்து வாங்கி எங்கே மட்டும் இருக்கிறது. அதிலே இன்றைக்கு சட்டவிரோதமாக ஒரு தனியார் காணியிலே இராணுவ வைத்தியசாலை கட்டப்படுகிறது. அது நிறுத்தப்பட வேண்டும் என சொல்லப்பட்ட போது அவர்கள் விடுவிக்கப்படும் போது அதை ஆனால் அது விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கட்டினத்துக்கான காசை கேட்பார், காரணத்தில் கேட்கின்ற போல இவ்வாறான நிலைமை தான் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் இதை செய்வார்கள் என நிச்சயமாக முடியாத நிலைமை. ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி தவிர்த்த ஏனையவர்கள் வலிகாமம் வடக்கு பிரதேசவை கைப்பற்ற முடியாது. மிக முக்கியமான விடயம், இந்த கேள்வியினை உங்களிடம் கேட்க வேண்டும் என பலரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த தையிட்டி விவகாரம் உங்களுடைய கடந்த ஆட்சி காலத்திலே இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அப்போதும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு உங்களுடைய சபையிலே எதிர்க்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டு நீங்கள் மறந்திருப்பீர்கள். தற்போது அதனுடைய நகர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? குறிப்பாக தையிட்டி விகாரைக்கு ஏற்கனவே 20 பிறப்பு காணி இருக்கின்றது. அந்த விகாரைக்குரிய காணியிலே தான் முதலாவது அப்போது இருந்த ரெஜினோல் கூறி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருந்தார். அந்த காணி நயனாதி விகாராதிபதிக்கு சொந்தமாக இருக்கின்றமையால் அவர் அதை எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்தது. பின்னர் 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து 2021 நிறுதி பகுதிகளிலே அந்த சவேந்திர சில்வா அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு தையிட்டி விகாரை காட்டப்பட்டது ஒரு தனியார் காணியில் காட்டப்பட்டது. அவ்வப்போது நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களையும் செய்யப்பட்ட போதும் பிரதேச சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்ட ஜனாதிபதி பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் அந்த கடிதங்களை அனுப்பியிருந்தோம். அப்பொழுது அவர்கள் புத்த சாசன அமைச்சின் செயலாளர் கடிதங்களை அனுப்பி அது அவ்வாறான கிடக்கையில் இருக்கும்போது நாட்டிலே ஒரு தொற்று நோய் பரவல் ஏற்பட்டு மக்கள் நடமாட முடியாத நிலைமையில் அந்த இது ஏற்பட்டிருந்தது, கட்டி முடிக்கப்பட்டிருந்த நிலைமையிலும் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு வழங்கி கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் புத்த பிக்குக்கு எதிராகவும் புதிய கட்டிடம் கட்டவழிக்கும் போது அவர்களுக்கான நோட்டீஸை கொடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். ஏன்னா அது எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஒருவருடைய காணியிலே அந்த அவ்வாறான செயற்பாட்டை செய்வதற்கு கிடங்கு வெட்டப்பட்ட போது நேரடியாக சென்று செய்வோம். அப்பொழுது நாங்கள் உள்ளுக்கு செல்ல முடியாத நிலைமையில் இருந்தது. இந்த புதிய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அந்த பிரதேசத்திற்கு இராணுவம் வெளியேறி இருக்கிறது. பிக்குக நாங்கள் அந்த பிக்குக்கு எதிரான எதிராக தனியார் காணிகளை விடுவிக்கிறதுக்கான வழக்குகள் தொடர இருந்த நிலைமையில் அந்த காணிகள் விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றது. ஆகவே கொஞ்சம் பொறுத்திருங்கள், நாங்கள் அந்த காணிகளை விடுவிப்போம். இல்லாட்டி நாங்கள் வழக்குகளை சென்றால் அந்த வழக்கை சாட்டி அந்த காணி விடுவிக்கப்பட தடுக்கப்படும். அவ்வாறு நிலைமையிலே கடந்த வருஷம் இறுதி பகுதியிலே அந்த 2 ஏக்கர் நிலங்களை பகுதியாக 2 ஏக்கர் நிலங்களை பகுதியாக விடுவிக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு நடந்த போதும் பின்னர் அது கைவிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புத்த சாசன அமைச்சின் ஊடாக கிட்டத்தட்ட 3-4 கூட்டங்கள் நடைபெற்று அந்த காணிகள் விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்ற போதும் காணி உறுதிகள் எல்லாமே காணி கச்சேரிக்கு அனுப்பப்பட்டு காணி லேண்ட் ரிஜிஸ்டர் செக் பண்ணப்பட்டது தனியார் காணி என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அரசாங்கம் மாறி இருக்கின்றது.
இவ்வாறான நிலையை தொடர்ச்சியாக அவர்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்று மக்களுடைய காணி மக்களை விடுவிக்க வேண்டும் அவர்கள் கோஷமாக இருந்தாலும் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் அதுக்கான ஒரு மாற்று வழியை தேட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. விரைவிலே அதற்கான மாற்று வழிகளை நாங்கள் நாடுவோம். கடந்த வருடம் 7ஆம் மாதம் நடைபெற்ற சபை கூட்டத்திலே இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் அவ்வாறு நிறைவேற்றிய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதற்கு பின்னடிக்கிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு எதிரே உங்களுடைய சபையிலே இருந்து முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது? நிச்சயமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் வழக்கை ஒன்றை தாக்கல் செய்தவென்றால் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக உடனடியாகவே நடக்காதோ அந்த காணி விடுவிப்பில் நடக்கிற செயற்பாடு சட்ட அங்கே நீதிமன்றத்தில் இருக்கிறபடியால் அதை தடுக்க. ஏனென்றால் எங்களுக்கு ஏனைய இடங்களில் நிறைவேற்றிய அனுபவங்கள் இருக்கின்றது. அதே போல் அந்த மக்கள் போராட முடியாத நிலைமை ஏற்படும். இது ஒரு வழக்கு ரீதியாக இருக்கிறபடியாக நீங்கள் இவ்விடத்தில் போராட்டங்களை செய்ய முடியாத வழக்குகள் இருக்கிறபடி இவ்வாறான தடைகள் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் நாங்கள் அதை சாதுரியமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ராஜதந்திர ரீதியான செய்யப்பட வேண்டிய தேவைப்பாட்டுக்காக இந்த வழக்கு செய்வதற்கான தள்ளி போட்டிருக்கிறேன் ஒழிய, ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இல்லை. இதையும் நாங்கள் ஒரு ராஜதந்திர நகர்வினூடாக வெற்றி கொள்ள முடியுமாக இருந்தால் அதை செய்து முடிப்பது தான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு அந்த தேவை இருக்குமா இருந்தால் நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு செல்ல தயாராக இருக்கோம். அதற்கு பிற்பட்டான காலப்பகுதியில் 12ஆம் மாதம் நடைபெற்ற சபை கூட்டத்திலே இது சட்டவிரோதமான கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற பலாகை ஒன்று 3 மொழியிலும் போடப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு உங்களுக்கு ஏதோ போலீஸிலிருந்து கடிதம் வரப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. என்ன நடந்தது? உண்மையில் ஒரு சட்டவிரோதமான கட்டணமாக இருந்தால் நாங்கள் நோட்டீஸ் ஒட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. சட்டவிரோதமான கட்டணம் உடனடியாக நிறுத்தி அனுமதிகளை பெற வேண்டும் என்ற தேவைப்பாடு இருந்தது. அவ்வாறான ஒரு செயற்பாடு செய்கிறதுக்கு நாங்கள் அது சிங்கள மக்களும் வந்து செல்றபடியாக 3 மொழியினை போட வேண்டும் என்று சபையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த நிலைமையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இவ்வாறான ஒரு போட் போடுவதன் மூலம் இங்கே ஒரு இனமுறுகல் ஏற்பட்டு இது நடைபெறும் என்ற அடிப்படையில் அதை தவிர்க்குமாறு போலீசாரால் அறிவுறுத்தல் உண்டு சபையின் செயலாளருக்கு கடிதம் மூலம் எழுத்து மூலம் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அதை தற்காலிகமாக ஒரு லீகலைஸாக செய்கிறதுக்கான ஏற்பாடு, அது லீகல் தான், சட்ட ரீதியான விடயம்தான். ஆனாலும் இவ்வாறான ஒரு செயற்பாடு இருக்கின்றமைய காரணமாக அதை எவ்வாறு செல்லலாம் என்பதை நோக்கி நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசனைகளை பற்றி செல்வதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. இவ்வாறு அறிவித்தலை வழங்குவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களா? பிரதேச சபைக்கு செய்ய வேண்டாம் என்று கூறுவதற்கு அதாவது சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு தடுக்கிறதுக்கு போலீசாருக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இது ஒரு தேசிய ரீதியான இன ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படும் என்ற அடிப்படையின் காரணமாகத்தான் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே ஒரு முரண்பாடு வந்தால் திரும்ப ஒரு சண்டைகள் இன முரண்பாடு ஏற்பட்டால் அது ஒரு அவசரியமாக ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த நிலவடிப்பு ஒரு முரணான நிலைமைக்கு ஏற்பட்டுவிடும் என்ற காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கான ஒரு சட்ட வரையின் ஊடாக செல்வதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. அரசாங்கமும் இது விரைவில் விடுவிக்கப்பட போகிறது, காணிகள் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட போகிறது என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றது. நீங்களும் இதை ராஜதந்திர ரீதியாகத்தான் நகர்த்த வேண்டும். வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது இது இன்னும் காலங்கள் இழுத்தடிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு எவ்வாறான ஒரு காலவரையறை இருக்கின்றதா? இந்த காலவரையறைக்குள் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வழக்கு தாக்கல் செய்வோம் என்கின்ற ஒரு காலவரையறை? நிச்சயமாக நாங்கள் இந்த சித்திரை மேடம் காணிகள் விடுவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிற நிலைமையில் இந்த புதிய சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் எங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும். நிச்சயமாக சித்திரை வருட பிறப்புக்கு பிறகு தையிட்டி விவகாரை தொடர்பான இன்னும் ஒரு நடவடிக்கை நகர்வுகள் எப்படி அமையப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. நீண்ட காலமாக என்னிடம் கேட்க வேண்டி இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. 3 தடவைகள் நீங்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்திருக்கின்றீர்கள். பிரதேச சபையை தாண்டி அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கிறது? விருப்பம் இல்லை என்றதை விட என்னுடைய இலக்கு இந்த மக்களுடைய காணி விடுவிப்பு. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றதுக்காகத்தான் என்னுடைய மறைந்த தலைவர் இந்த பிரதேசத்துக்கு தவிசாளராக கொண்டு உருவாக்கினவர். அந்த இலக்கை அடையும் வரை நான் இந்த பிரதேசத்திலே இருந்து வேலை செய்வோம் என்ற என்னுடைய விருப்பம். அந்த மக்களுடைய விருப்பம் ஏனென்றால் இந்த பிரதேசங்களில் உள்ள காணிகள் தொடர்பான சகல விடயங்களையும் தெரிந்தவர், சொல்லக்கூடியவர், மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவர் தலைவராக இருப்பதன் மூலம்தான் இதை செய்யலாம் என்று. ஆகவே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறதை ஒழிய நாங்கள் இதை விட்டுட்டு போக வேண்டும் என்று நான் என்ன போகக்கூடாது இல்லை. அந்த மக்களுடைய இலக்கை அடைகிறதுக்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
அந்த இலக்கு பூர்த்தியானதும் நான் அடுத்த கட்ட நிலைமைக்கு செல்ல வேண்டுமோ இல்லாட்டி எவ்வாறான செயற்பாட்டை எடுக்கணும் என்ற முடிவை எனது கட்சியும் நானும் எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய சபையை பொறுத்தவரையிலே உங்களுடைய சபையில் இருக்கின்ற தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவரே வெளிப்படையாக உங்களுக்கு எதிராக செயற்படுகிறார். உங்களுடைய தவிசாள தெரிவின் போதும் கூட தான் உங்களுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்திருக்கவில்லை. ஏன் கட்சிக்குள் இவ்வாறான நிலைமைகள் உருவாகின்றது? இது ஒரு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக கட்சி. அந்த கட்சியிலே வாக்களிக்கிறதுக்கு கட்சியில் எல்லோரும் சேர்ந்து அளிக்கும் போது ஒருவர் கட்சியில் ஜனநாயகத்திலே அவர்கள் தங்களுக்கும் விருப்புகள் இருக்கும், அவ்வாறான செயற்பாடு இருக்கின்றது. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பாக இருந்தாலும் கட்சி அவருக்கு எதிரான ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் அந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு எதிராகவும் அவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். அது நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கின்ற நிலைமையில் எங்களுடைய மக்களுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு யார் தடையாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளக உறுப்பினர்கள் தடையாக இருந்தால் நாங்கள் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி என்றைக்குமே தயாராக இருக்கு. மற்றொரு விடயம், கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற ஒரு பகுதிக்குள்ளே இராணுவம் ஒரு வைத்தியசாலையை கட்டுகிறது. இதற்கு பிரதேச சபை நீங்களும் இதற்கு கடிதம் ஒன்று அனுப்பியதாக கூறியிருந்தீர்கள். தற்போது அதனுடைய நகர்வுகள் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அதைத்தான் நாங்கள் கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே சொல்லியிருந்தோம். பலாலி வீதியின் கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற தனியாருடைய காணியிலே இராணுவ வைத்தியசாலை என்ற பெயரிலே கட்டப்பட்டு வருகின்றது. இந்த காணிகள் இன்னும் சுவீகரிக்கப்படவில்லை. 2013 மே மாதம் 28 உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு எடுக்கப்பட்ட காணிகளில் உள்ளடங்கப்பட்டிருந்தாலும் அது சுவீகரிப்பு செயற்பாடுகள் முழுமையாக நிறைவு செய்யப்படவில்லை. அவ்வாறான நிலையில் அந்த மக்கள் தங்களுடைய காணியில் தங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த காணி உரிமையாளர் எங்களுக்கு முறைப்பாடு இருக்க தன்னுடைய காணியில் சட்டவிரோதமாக இவர்கள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் கட்டுகிறார்கள், உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் அதுக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த 2013 மே மாதம் 28 வர்த்தமானிக்கு எதிராக 2276 பேர் மக்கள் வழிவடக்கு மக்கள் மறைந்த குணவாலசிங்கன் தலைமையாக கொண்ட ஒரு இதை சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கின்ற நிலைமையில் அந்த வழக்கு தொடர்ச்சியாக வருகின்ற போது கடந்த டிசம்பர் மாதம் அந்த வழக்கிலே இந்த இதில் கட்டப்பட்ட வைத்தியசாலை கேட்கப்பட்ட போது நாங்கள் அவ்வாறு நடந்தால் அதுக்கான தகவலை தருவோம் என்று அடுத்த ஜனவரி மாதம் நடந்த வழக்கிலே அது இராணுவ வைத்தியசாலை கட்டப்படுகிறது. அது ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய எங்கள் சம்பந்த வரைபடம் தயாரிக்கின்றோம். அடுத்த இதில் தருவோம் எனத்தான் இராணுவத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த காணிகள் முழுமையாக கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நீங்கள் இருந்திருப்பீங்கள் ஊடகவியலாளராக. அங்கே பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என அவர்களும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தாங்கள் விடுவிப்புக்காக முயற்சி செய்கிறோம் என்ற அவ்வாறு முயற்சி எடுப்பவர்கள் உடனடியாக அதை நிறுத்தப்பட வேண்டும் என எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கோரிக்கையை தீர்மானம் ஒன்றை முன்வைத்து முன்வைத்த போது நான் அதை வழிமொழிந்திருந்தேன். ஆனாலும் இன்றும் அந்த செயற்பாடுகள் நடந்து வருகின்றன. நேற்று கூட அந்த காணி உரிமையாளர் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்த அப்புறம் செயற்பாடு நடக்கிறது என்னென்று அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், நீங்கள் இதுக்கு எங்களுடைய காணியை பெற்றுத்தர வேண்டும் என அந்த உரிமையாளர் எங்களை தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்றார்கள். நாங்கள் அதற்காக இந்த 15 வரை பொறுத்திருக்கின்றோம். என்றால் அந்த ஏற்கனவே சொன்னது போல சித்திரை புத்தாண்டிலே சில காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. அந்த புத்தாண்டு காலங்களிலே அந்த காணிகள் விடுவிக்கப்படாட்டி அந்த காணிகளுக்கு எதிராகவும் நாங்கள் சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. இப்போ நேற்று கூட எங்களுடைய இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக மக்கள் வந்து கலைத்திருந்தார்கள். தங்களுடைய மீள்குடியேற்றத்தை நாங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியாக 16 ஆண்டுகளிலிருந்து 17 ஆண்டுகளாக யுத்தம் முடிந்த பிறகும் நாங்கள் அகதிகளாக வாழ்கிறோம். அதற்கு முன்னமே 1990 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளை தொடர்ந்தும் தாங்கள் இன்றைக்கும் இடம்பெயர்ந்து நண்பர்கள் வீடுகளிலே வாடகை வீடுகளிலே வாழ வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகிறது. இந்த காணிகளை விடுவிப்பதற்கான எங்களுடைய முயற்சியை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. நாங்கள் அதைத்தான் சொல்லியிருக்கோம். சித்திரை வேடங்களை தொடர்ந்து எங்களுடைய காணி விடுவிப்புக்கான பயணங்கள் வேகமடையும் என கூறியுள்ளோம். இறுதியாக ஒரு கேள்வி, எதிர்வருகின்ற இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் கட்சி அழைப்பு விடுக்கிறது உங்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுங்கள் என்று. இதற்கு உங்களுடைய பதிலப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக கட்சி அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் நான் பங்கு பெற்றுவேன். கட்சி அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து பங்கு பெற்ற வேண்டும் என சொல்லியிருந்தால் நான் கட்டாயம் பங்கு பெற்றுவேன். அதில் உறுப்பினராக வர்றதா இல்லையா என்றதை பிறகு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு பிறகு நான் விருப்பம் வேண்டாம் இல்லை நான் உள்ளூராட்சி மன்ற ஒரு தலைவராக தான் செயற்பட வேண்டும் என்று நான் விரும்பி என்னுடைய நோக்கமாக இருந்தால் அதை செய்யலாம். அது கட்சிக்கு இடமில்லை. ஆனால் நான் என்னுடைய கொள்கையும் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் தான். மாகாண சபை தேர்தலில் எங்களை போட்டிவிட சொல்லி கட்சி கேட்டால் கட்சியாக போட்டிவிடுவேன். ஒரு சிறிய நேரத்தினை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சுமன். மற்றொரு அரசியல் பிரதிநிதியை எதிர்வருகின்ற நாட்களிலும் இதே போன்ற ஒரு நேர்காணலினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ST சுமன். நன்றி.